இப்போலாம் சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணாலே இமேஜுக்கு ஏஐ, டெக்ஸ்ட்டுக்கு ஏஐ, ஆடியோக்கு ஏஐ, வீடியோக்கு ஏஐ, ஏஐன்னு எங்க பார்த்தாலும் ஏஐ, எதுக்கெடுத்தாலும் ஏஐ. இதெல்லாம் தாண்டியும் ஒரு வீடியோவ பார்க்கலான்னு கிளிக் பண்ணி போனா, அங்க வந்து ஒருத்தன் ரூ. 10 கொடு, ரூ. 10 கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி இருக்க ஏஐயால விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா? அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தா ஆர்டிஸ்ட்டுக்கு ஜாப்ஸ் இல்லாம போகுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஎஃப்எக்ஸ் அண்ட் ஃபிலிம் ரிலேட்டடான கன்டென்ட் வேணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஆக்சுவலா விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற ஒரு டூல் தான் இந்த ஏஐ. ப்ரோ என்ன ப்ரோ ஏஐக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? ஏஐ வந்தா நமக்கு ஜாப்ஸ்லாம் போயிராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாரி ஜாப்ஸ்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ற ஜாப்ஸ 2 மெயின் கேட்டகரிஸா பிரிக்கலாம். ஒண்ணு ரிபிட்டேட்டிவாவும் அதிக மேன் பவர் கன்சியூம் பண்ற ஜாப்ஸ். இன்னொன்னு ஸ்கில் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் பேஸ் பண்ற ஜாப்ஸ். விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில ரிபிட்டேட்டிவாவும் அதிக மேன் பவர் கன்சியூம் பண்ற ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிஎம் ஜாப்ஸ் தான். லைக் ரோட்டோமேஷன், பெயிண்ட் அண்ட் ப்ரெப் அண்ட் மேட்ச் மூவ். இதுல இந்த மேன் பவர் கன்சியூம் பண்ற ஜாப்ஸ ஏஐயால கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏஐ இந்த மாரி ரிபிட்டேட்டிவ் டாஸ்க்லாம் ரீப்ளேஸ் பண்றப்போ, ஆர்டிஸ்ட்டால இன்னுமே கிரியேட்டிவ் விஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ண முடியும். இந்த மாரி மேன் பவர்ல ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்றதுக்கு பதிலா, கிரியேட்டிவ் எலமெண்ட்ஸ்ல அலோகேட் பண்றப்போ, ப்ராஜெக்ட்டோட ஓவரால் குவாலிட்டி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ உங்கட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல 8 பேருக்கு ரிபிட்டேட்டிவ் அண்ட் டைம் கன்சியூம் ஜாப்ஸ அலோகேட் பண்றீங்க. பேலன்ஸ் இருக்க 2 பேருக்கு ஸ்கில் அண்ட் ஐடியா பேஸ்டு ஜாப்ஸ அலோகேட் பண்றீங்க. இந்த மாரி பண்றப்போ, உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல பெருசா எந்த ஒரு கிரியேட்டிவ் அட்வான்ஸ்மென்ட்டும் இருக்காது. அதுக்கு பதிலா 8 பேர கிரியேட்டிவ் அண்ட் ஐடியா பேஸ்டு ஜாப்ல அலோகேட் பண்ணிட்டு, மத்த 2 பேர ஏஐ டூல்ஸ் வச்சு ரிபிட்டேட்டிவ் டாஸ்க்க பண்ண வச்சா, நம்ம ப்ராஜெக்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஏற்கனவே ஏஐய சில கம்பெனிஸ்ல அவங்களோட பைப்லைன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேசிக்கா இந்த ஆர்பிஎம் ஜாப்ஸ்க்குன்னு கிரியேட் பண்ணப்பட்ட ஏஐன்னு பார்த்தீங்கன்னா, ரன்வே எம்எல், அன்ஸ்கிரீன், மாஸ் ப்ராம்ப்டர், ஒண்டர் டைனமிக்ஸ், மெஷ்ரூம் இந்த மாரி நெறைய ஏஐஸ் இருக்கு. இது கூடவே சில கம்பெனிஸ் அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இருக்க ஏஐயால கண்டிப்பா உங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா 60-80% தான் அக்யூரசி இப்ப இருக்கிற ஏஐல இருக்கு. ஆனா, நீங்க ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத மட்டும் தான் நான் பண்ணுவேன். அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க மாட்டேன். ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆக மாட்டேன். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் 2 டூ 3 இயர்ஸ்க்குள்ள இந்த ரிப்பீட்டேட்டிவான ஜாப்ஸ கண்டிப்பா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா, இப்ப தான் எல்லா கம்பெனிஸுமே அந்த ஏஐக்கான ரிசர்ச்ல இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க பைப்லைன்க்குள்ள இந்த ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ட்டாங்கன்னா, நீங்க இந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகல, ஏஐ நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப்ஸ் போறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஸோ உங்க ஜாப்ஸ நீங்க செக்யூர் பண்ணணும்னா, வெறும் டூல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம, நெறைய கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். ஏஐ டூல்ஸ் வச்சு உங்க ஒர்க்க இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும். நீங்க மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப அதிகமா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயுமே ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் டூல்ஸ ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. லைக் இப்ப நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ரோட்டோ பிரஷ்ஷையுமே அதிகமா இம்ப்ரூவ் பண்றாங்க. லைக் டாவின்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற மேஜிக் மாஸ்க் டூலையுமே அதிகமா இப்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. நீங்க நியூக் மாரியான சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, அதிலேயே காப்பி கேட் மாரி மெஷின் லேர்னிங் டூல்ஸ ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இனிமே வரப்போற ஃபியூச்சர் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியில லேபர் இன்டென்சிவ் டாஸ்க் குறைஞ்சாலுமே, புதுசா நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அதுல வரும். லைக் ஏஐ மாடல்ஸ ட்ரெயின் பண்றதுக்காகட்டும், ஏஐல ரிசர்ச் பண்றதுக்காகட்டும், இந்த மாரி ஏஐ ரிலேட்டடான ஜாப்ஸ் உங்களுக்கு நெறையாவே வரும். இந்த ஏஐங்கிறது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் தான். எப்படி ஒரு சாப்பர்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர வச்சு வீடியோ எடுத்த காலம் போயி, இப்ப ட்ரோன்ல எடுக்கிறோமோ, அந்த மாரி இது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் தான். நம்ம இந்த ஏஐக்கு அடாப்ட் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, ஏஐ எவால்வ் ஆக தான் போது. ஆனா இண்டஸ்ட்ரியில என்னதான் ஏஐ வந்தாலும், அந்த பியூர் ஆர்ட்‌க்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு கோரே இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி தான். எப்பவுமே அந்த ஆர்ட் வொர்க்குக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ என்னதான் ஒரு ஏஐ வந்தாலும், உங்களோட கோர் கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. வெறும் சாஃப்ட்வேர மட்டும் லேர்ன் பண்ணாதீங்க. இந்த விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிய பொறுத்த அளவுக்கு நீங்க எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆயிட்டே இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் டிபார்ட்மெண்ட்ல உங்களோட நாலேட்ஜ லிமிட் பண்ணாதீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியும் கத்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஏஐஸ பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.